لا إله إلا الله محمد رسول الله. لا إله إلا الله محمد رسول الله صلى الله عليه وسلم. يا معشر المسلمين رحمكم الله أمس والإمام يخطب فقد لغوت. அன்பாக அல்லாஹ்வின் அடியார்களே, இமாம் அவர்கள் ஜுமா பிரசங்கம் நிகழ்த்தும் போது அருகிலுள்ள தன் தோழனை பார்த்து வாய் மூடீர் என்று சொன்னாலும் அன்னருடைய ஜுமா வீணாகிவிட்டது என்று கண்மணியார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறி காட்டினார்கள். எனவே இமாம் அவர்கள் ஓதக்கூடிய ஜுமா பிரசங்கத்தை காது தாழ்த்தி மௌனமாக கேட்டு اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر. أشهد أن لا أشهد أن محمدا رسول الله. أشهد أن حي على الفلاح حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده العزيز والفرقان المجيد. بسم الله الرحمن الرحيم. خذ العفو وأمر بالعرف وأعرض عن الجاهلين. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي أو كما قال عليه الصلاة والسلام. புகழ் அனைத்தும் உனக்கே சொந்தம். நீ தனித்தவன், இணை துணையற்றவன். சகல படைப்பிடங்களையும் ஆளக்கூடிய நல்லடியார்கள் மீது உண்டாவதாக. புனிதமிகு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இறைவன் ஹக் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு சொல்லி இருக்கின்றானோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்தும், எவைகளை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள், எவைகளை செய்வதன் மூலமாக தண்டனை இருக்கிறது என்று எச்சரித்திருக்கின்றானோ அவைகளை தவிர்த்து நிறைய அறிஞர்கள் இருப்பார்கள், குர்ஆனை ஓதக்கூடிய காரிமார்கள் இருப்பார்கள், நல்ல புத்தகாக்கள் இருப்பார்கள். வாலிபர்களும் வயோதிகர்களாக இருந்தாலும் பெரும் பெரும் அறிஞர்கள் தன்னுடைய சபையிலே இருந்தார்கள். அந்த சபையில் ஹுர்ரிபுல் கைஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரும் சஹீனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் அவருடைய சாத்தா உயைத் இப்னு ஹிஸ்ன் என்பது அவருடைய பெயர். என்னுடைய சகோதரனுடைய மகனே, நீங்கள் அமீருல் முஃமினீன் சஹீனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக இருக்கிறீர்கள், மிகவும் நெருக்கமாக இருக்கிறீர்கள். நான் அவருடைய சபைக்கு செல்வதற்கு ஆசைப்படுகிறேன், எனக்கு நீங்கள் அனுமதி பெற்று வாருங்கள் என்கிறார்கள். உடனே ஹுர்ரிபுல் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மாபெரும் மனிதர், ஒரு மாபெரும் அவருடைய சபைக்கு அழைத்து வரப்படுகிறார்கள். சபை கூடி இருக்கிறது, மக்களோடு கலந்தாலோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். திடீரென்று அந்த மனிதர் உயிர் சொல்லக்கூடிய இந்த மனிதர் சபையிலே
எழுகிறார். எழுந்து சையீனா உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, "ஹீ இப்னுல் கத்தாப், கத்தாவுடைய மகனே, மாதூத்." வரலாற்றாசிரியர்கள் சொல்லுவார்கள், அந்த அளவுக்கு ஈரத்தோடு நடந்தவர்கள். எதிலும் அவர்கள் ஈரம் இல்லாமல் இருக்க மாட்டார்கள். அதை வரலாறுகளை பற்றி படித்து பாருங்கள். அந்த உமர் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து இப்படி சொன்ன போதே உமர் ரலியல்லாஹு முகத்திலே முகம் சிவக்க ஆரம்பிக்கிறது. கோபக்கடல் வழியே வருகிறது. உயர்ந்து விழுந்து அடித்து விடுவார்களோடு பயப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் தான் குர்ரிபுல் கைஸ் ரலியல்லாஹு வாழில் அணிந்தாட்டி மடையர்களை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறார். வைன ஹாதா மினல் ஜாகிலி, என்னுடைய சாட்சா உயர்ந்து விட இஸ்லாமிய மடையர்களை சேர்ந்தவர், அவரை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்று குர்ரிபுல் கைஸ் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதிய போது உமர் ரலியல்லாஹு அப்படியே அடங்கி விடுகிறார்கள். தன்னுடைய கோபம் இல்லாமல் போகிறது. திருவேதங்கள் ஓதப்பட்டால், அல்லாஹ்வுடைய திருவேதனுடைய கட்டளை ஏதாவது வந்தால் உமர் ரலியல்லாஹு அப்படியே அடங்கி விடுவார்கள். அங்கு கட்டுப்பட்டு விடுவார்கள். தன்னுடைய வாழ்க்கையை எடுத்து வைப்பார்கள். குர்ஆனுடைய கட்டளைகளை என்கிறார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அருமையானவர்களே, அருமை சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. எல்லா சஹாபாக்களுடைய வாழ்க்கையும் அப்படித்தான் இருந்தது. வரலாற்றை புரட்டி படித்து பாருங்கள். இஸ்லாம் இவைகளெல்லாம் மது ஹராமாக்கப்படுவதற்கு முன்னால் அருமை சஹாபாக்களுடைய வீட்டிலும் இருந்தது. அருமையானவர்களே, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டில் திருமறை வசனம் இறங்குகிறது. மது உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது என்று வந்தபோது எந்த சஹாபாக்களும் என்னால் அதை உடனே விட முடியாது, நான் விட்டால் எனக்கு நோய் ஏற்படும், அதை கொஞ்சம் கொஞ்சமாக விட வேண்டும் என்று எல்லாம் சொல்லவில்லை. கண்மணி ரசூலுடைய வார்த்தைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம். வரலாறுகளை புரட்டி படித்து பாருங்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் புனிதமான ஹுனைன் யுத்தத்திலே இருக்கிறார்கள். யுத்தம் நடக்க இருக்கிறது. முஸ்லிம்கள் ஒரு தரப்பிலும் காபிர்கள் ஒரு தரப்பிலே இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பயங்கர யுத்தம். இஸ்லாத்திலே பெரிய யுத்தங்களில் ஒன்றுதான் ஹுனைன் யுத்தம். கண்மணி ரசூலுல்லாஹ் முஸ்லிம்களுடைய பக்கத்திலே இருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்கான யுத்தம் புரிய காத்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், இந்த மனிதர் நரகவாதி என்கிறார்கள். அருமை சஹாபாக்களுக்கு தெரியும், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால் உண்மை என்று நம்பினார்கள். கண்மணி ரசூல் சொன்னால் நடக்கும் என்று நம்பினார்கள். அந்த யுத்தம் நடக்கும் போது கண்மணி ரசூல் யாரை நரகவாதி என்று சொன்னார்களோ அந்த மனிதர் முஸ்லிம்களுக்கான கடுமையாக யுத்தம் புரிகிறார். இந்த சஹாபி தோழருக்கு ஆச்சரியமாக இருந்தார். திரும்பி கண்மணி ரசூல் அவர்கள் ஓடோடி வருகிறார். வந்து சொல்லுகிறார், யா ரசூலல்லாஹ், யாரை நீங்கள் நரகவாதி என்று சொன்னீர்களோ அந்த மனிதர் முஸ்லிம்களுக்கான கடுமையாக அந்த மனிதனுடைய மேனியிலே தைக்கிறது, மேனியிலே குத்துகிறது. வருத்தம் தாங்க முடியவில்லை, வலி தாங்க முடியவில்லை. உடனே ஒரு நிலத்திலே சரிகிறார். நிலத்திலே சரிந்தவர் அவர் உயிர் போகவில்லை. தன்னால் தாங்க முடியாமல் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? இடையில இருந்து ஒரு குற்றவாளி எடுக்கிறார், ஒரு சிறிய கத்தியை எடுக்கிறார். அதனுடைய கூதலை பார்த்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் யாரை நரகவாதி என்று சொன்னீர்களோ அந்த மனிதர் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டார் என்கிறார்கள். கண்மணி ரசூல் சொன்னார்கள், வான ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரசூல், இந்த செய்தி எல்லோருக்கும் சொல்லுங்கள் என்கிறார்கள் கண்மணி ரசூலுல்லாஹ். ஒன்று அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொன்று அபூ மன்சூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னொருவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மூன்று சஹாபாக்களையும் அழைத்து கண்மணி ரசூல் சொல்லுகிறார்கள், என்னுடைய செல்கிறார்கள். சென்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பெண் எந்த இடத்தில் இருப்பார் என்று சொன்னார்களோ அதே ரோத்து ஹாக் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ஒட்டகையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
உடனே இந்த 3 சஹாபாக்களும் அந்த பெண்மணியை தடுத்து நிறுத்தாட்டுகிறார்கள். நிறுத்தாட்டி சொல்லுகிறார்கள், ஹாத்திம் அபீ பக்ரா கொடுத்த கடிதத்தை கொடுங்கள் என்கிறார்கள். அந்த பெண் மறுக்கிறார், என்னிடத்திலே கடிதம் கிடையாது என்கிறார். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லில் வைத்த நம்பிக்கை அந்த பெண்மணியத்தை சொல்லுகிறார்கள், அந்த கடிதத்தை நீங்கள் கொடுக்கிறீர்களா அல்லது பிடவை உறிந்து எடுக்கட்டுமா என்று கேட்கிறார்கள். உடனே இந்த பெண்மணி பயந்து விட்டார். கடிதத்தை எடுத்த சஹாபாவுடைய கையிலே கொடுக்கிறார்கள். தன்னுடைய இடையிலே இருந்து கடிதத்தை எடுத்து கொடுக்கிறார்கள். அருமையானவர்களே, நீண்ட வரலாறு சொல்லப்பட்ட செய்தி என்னென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஒன்றை சொன்னாலே நடக்கும். தன்னுடைய நபியாக கேட்டவர்கள், தன்னுடைய ரசூலை மஹப்பத் வைக்கக்கூடியவர்கள், நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் ரசூலுடைய வார்த்தைகளை இந்த அளவுக்கு மதிக்கிறோம், எந்த அளவுக்கு பேணுகிறோம், நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கிறது. ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இக்ரவு சூரத்துல் பக்ரா, நீங்கள் சூரத்துல் பக்ராவை ஓதுங்கள். தர்கா ஹஸ்ரா, அதை விடுவது கைசேதமானது, நஷ்டமானது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அருமையானவர்களே, இன்று நம்முடைய எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பரக்கத்து கிடையாது என்று நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை வீடுகள் பஞ்சங்கள் தலைமுறை தாண்டிக் கொண்டிருக்கிறது. இன்று நிறைய பேருடைய வாழ்க்கையில் பார்க்கிறோம், பிசினஸ் கஷ்டம் என்பார்கள், வியாபாரத்திலே ரொஸ்ட் என்பார்கள், வியாபாரங்கள் புரிய முடியாது என்பார்கள். யாரும் கலைகளை ஓதப்படுகிறதா? எத்தனை பேருடைய வீட்டில் ஓதப்படுகிறது? அருமையானவர்களே, அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் கரஅ சூரா யாசீன், சூரா யாசீனை யார் ஓதுகிறார்களோ, தாரிமி ஷரீஃபில் வரக்கூடிய செய்தி, சூரா யாசீனை யார் காலை நேரத்தில் ஓதி வருகிறார்களோ, குதியத் ஹவாயிஜுஹு, அவருடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றப்படும். இன்னும் நிறைய பேர்கள் தங்களுடைய பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் திண்டாடிக் கொண்டிருக்கிறார்கள். நிறைய பேருக்கு கல்யாண தேவை இருக்கிறது. அருமையானவர்களே, எத்தனையோ நாட்டுகளோடு நாம் வெளியே செல்கிறோம். தன்னுடைய ரசூல் சொல்கிறார்கள், சூரா யாசீனை ஓதிவிட்டு செல்லுங்கள், உடைய நாட்டுகள் நிறைவேறும் என்கிறார்கள். நம்மிலே எத்தனை பேர் ஓதினார்கள்? எத்தனை பேர் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள்? அதே போல நிசாவுக்கும் உடைய பெண்மணிகளுக்கு சூரத்து வாக்கியவை கற்றுக் கொடுங்கள். அந்த சூரா உங்களுடைய செல்வத்திலே வழக்கத்தை ஏற்படுத்தும், செல்வத்தை உருவாக்கும் என்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார்கள். இன்று நாம் அடிமட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். வெறுமனை இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாம் நம்மிடத்திலே கிடையாது. இது நாளுக்கு நம்மிடத்திலே பிரச்சனை. அருமையானவர்கள், இன்று நாம் எப்படி உறங்குகிறோம்? காதலை கேட்கி இருக்கும், இசைகளை கேட்டுக்கொண்டே உறங்குகிறோம். அல்லது நம்முடைய வாலிபர்கள், வாலிப பெண்கள் நம்முடைய தேவையானவர்களை பேசிக்கொண்டே உறங்கி செல்லுவார்கள். இன்றைய இஸ்லாமியருடைய வாழ்க்கை ஒவ்வொரு காரியமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கை கீழ்மட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. எனவே அருமையானவர்களே, வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நோன்பு நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அடுத்த வியாழன் வெள்ளி அந்த நோன்பு வருகிறது. அவைகளை பிடியுங்கள். நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சியுங்கள். எல்லாம் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அத்தனை பேருக்கு தௌஃபீக் செய்தருவானாக. யாருடைய குற்றங்களை மன்னித்து தருவாயாக. நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. உற்றார் உறவினர்கள், உஸ்தாத்மார்கள், மனைவி மக்கள், மானுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. மௌத்தாவுடைய பாவங்களை மன்னித்து தருவாயாக. முஸ்லிம்கள் எங்கெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருடைய கஷ்டங்களை நீக்கி நிம்மதியான வாழ்வை கொடுப்பாயாக. முஸ்லிமத்தை கொடுப்பாயாக. நம்முடைய பிள்ளைகளை வழக்கத்தை செய்ய தருவாயாக. யாருக்கெல்லாம் குழந்தைகள் இல்லை அவர்களுக்கு குழந்தை வாக்கியத்தை கொடுத்து தருவாயாக. யாருக்கு மௌத்து